கூறுகிறார்கள். தத்துவம் அனைத்தும் தனித்தனி கடந்தோம் என்று கூறுகிறார்கள். தத்துவங்களை கடந்து சென்று பல சித்துக்களையும் செய்யும் ஆற்றலை பற்றியும் ஞானிகள் தெரிந்து கொள்ள முயலுகிறார்கள். இதற்கு மேலே இருக்கும் சிவநிலை பற்றியும் தெரிந்து கொள்ள செல்லுகிறார்கள். இந்த நிலையிலே தங்கள் வேறு, தங்கள் உணர்வு வேறு என்ற நிலை இல்லாமல் தங்கள் உணர்வுகளே ஒன்றி போகிறார்கள். தங்கள் பெற்றிருந்த உடலையும் அதன் மூலமாக அவர்கள் அனுபவித்து வந்த எல்லா விதமான உணர்வுகளையும் ஒருங்கே இழந்து விடுகிறார்கள். இதுதான் சமுதாய மத ஞானிகளின் வாழ்க்கை அனுபவம். வள்ளலாரோ அவர்களிடமிருந்து முற்றிலும் மாறுபடுகிறார். தத்துவங்களை கடந்து செல்வதின் மூலமாக கடவுளை காண முடியாது. இறைவன் அருளால் தத்துவங்களை நித்தியமாக்கி கொண்டு இறை அனுபவத்தை அடைய வேண்டும். மனித பிறப்பின் நோக்கம் இதுதான் என்கிறார். என் உடலோடு மனதோடு இறைவனை அனுபவித்து கொண்டிருக்கிறேன் என்கிறார் வள்ளல் பெருமான். இந்த உண்மையை தெரிந்து கொள்வதற்கு இறைவன் நமக்கு பகுத்தறிவை கொடுத்திருக்கிறார். நம் பகுத்தறிவை கொண்டு முதலில் மனதை ஒருமுகப்படுத்த வேண்டும். நம் உடலின் கருவி கரணங்களின் உண்மையை முன்பிருந்து சமய மத ஞானிகளின் அனுபவங்களை கொண்டு ஆய்ந்து பார்க்க வேண்டும். அப்போதுதான் இந்த பிறப்புக்கு ஆதாரமாயிருப்பது கடவுள்தான். அவர்தான் இந்த உடம்பிலே உள்ள கருவி கரணங்களை செயல்படுத்துகிறார், பக்குவம் பெற செய்கிறார். முடிவில் அவரை பற்றி உண்மைகளை தெளிவாக தெரிந்து கொள்ளும்படி செய்கிறார் என்பதை புரிந்து கொள்ளலாம். நம் உடம்பு தூல உடம்பு, சூக்கும உடம்பு, காரண உடம்பு என்று 3 பகுதிகளாக ஒன்றினில் ஒன்றாக மறைந்து நிற்கிறது. இந்த 3 உடம்பின் பகுதிகளை தத்துவங்கள் என்று சொல்வார்கள். தத்துவங்கள் 96. இந்த 96 தத்துவங்களுக்கு அப்பால் தான் கடவுள் நிலை இருக்கிறது என்று சமய மத ஞானிகள் சொல்லி வருகிறார்கள். உண்மையிலே கடவுள் எங்கும் எதிலும் நிறைந்திருப்பார். அதனால் ஒவ்வொரு தத்துவத்திலும் கடவுள் பூரண நிறைவுடன் இருக்கிறார் என்பதுதான் உண்மை. தத்துவம் என்ற சொல்லுக்கு அது நீ என்றுதான் பொருள். தத்து அது, துவம் நீ, அது என்றால் கடவுள். கடவுள்தான் நீ என்பது தத்துவம். இந்த உண்மையை எப்படி உணர முடியும்? அருளின் ஆற்றலால் தான் உணர முடியும். எனவே அந்த அருள்